ஒரு பூமா குடும்பம். இந்த குட்டிகள் 6 மாதங்கள் மட்டுமே வயதாகியவை உணவிற்காக தாய் மீது முழுமையாக சார்ந்துள்ளன. 2 மீட்டர் உயரமும் பூமாவை விட 3 மடங்கு அதிக எடையும் கொண்டது. தாயின் ஒரே நம்பிக்கை கழுத்தை நோக்கி தாக்கி தனது இரையை மூச்சு திணறச் செய்வதுதான். அவளது குட்டிகள் உதவ முயற்சிக்கின்றன. ஆனால் அவற்றுக்கே இன்னும் அந்த அளவுக்கு திறனோ எடையோ இல்லை இவ்வளவு பெரிய இரையை வீழ்த்த. இப்போது தாய் மோசமாக காயமடைந்துள்ளார். அவளது காயங்கள் தீவிரமானவை. முறையாக குணமாக வாரங்களாகும். ஆண்டீஸ் மலையில் வானிலை கடுமையானதும் கணிக்க முடியாததும் ஆகும். பனியால் அவள் நம்பும் மறைவு திறன் மிகவும் குறைவாகிறது. நிழலில் கிட்டத்தட்ட காணாமல் போனவளாக அவள் பாயும் தூரத்திற்கு அருகில் இருக்கிறாள். மற்றொரு தோல்வி. அவளுக்கு மீண்டும் வேகம் வந்துவிட்டது. இப்போது அவள் பிடித்து வைத்திருக்க வேண்டும். ஆனால் இது ஆண் பூமாவின் பிரதேசம். எனவே அவளது வெற்றி பாதுகாப்பாக இல்லை. மேலும் அவளது பசிக்குட்டிகள் கிட்டத்தட்ட 1 மைல் தூரத்தில் உள்ளன. அவள் பலவீனமான நிலையில் இருப்பதால் அதை தன் பிரதேசத்திற்கு இழுத்துச் செல்ல அவளது சக்தி சேமிப்பை முழுமையாக பயன்படுத்த வேண்டியிருக்கும். தன் குட்டிகளுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்ற அவளது உறுதியே அவளை முன்னே செலுத்துகிறது. கிட்டத்தட்ட வந்துவிட்டாள். இந்த ஒரு உணவு குடும்பத்துக்கு சில நாட்களுக்கு மட்டுமே போதுமானதாக இருக்கும்.